இன்றைக்கி மினி விலாகில் ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நானும் சேனலில் ஃபுட் போட்டு ஏன்னா வெளியே அங்காலே எங்கேலேனே இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாள் பசங்களுக்கு இடியாப்பம் கேட்டுகிட்டே இருந்தானுன்னு சொல்லி இடியாப்பம் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணியும் எடுத்துகிட்டு அண்ட் ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கணும். தண்ணி 2 கப் மாவு எடுத்தால் 2 கப் தண்ணி, நெய் விட்டு அந்த அப்போவே பெசரி வச்சுருங்க சூட்டோட சூடாக. அண்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த வார்மாக இருக்கிறப்பவே பிசைஞ்சு எடுத்து புளிய ஆரம்பிச்சுருங்க. அப்போ தான் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். நான் வந்து இடியாப்பத்துக்கெலாம் தனியாக தட்டு வச்சுலாம் போட மாட்டேங்க. இட்லி தட்டிலேயே போட்டு அது இட்லி ஷேப்லேயே வந்து தான் சுட்டு எடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அப்படியே பந்து மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு வந்திருந்தது. அண்ட் எப்போவும் எங்கள் வீட்டில் இடியாப்பத்துக்கு ஆல் டைம் ஃபேவரெட் வந்து தேங்காய் பால் தான். என் பெரிய பையனுக்கு தேங்காய் பால் இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்கும். சின்னவன் அவ்வளோ இடியாப்பம் சாப்பிட மாட்டான், பட் ஓரளவுக்கு சாப்பிடுவான். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சாம்பார் இருந்துச்சு, அதிலே வந்து மேனேஜ் பண்ணிட்டாரு. அண்ட் எனக்கு எப்படி சாப்பிட பிடிக்கணும், இந்த மாதிரி அந்த இடியாப்பத்தை உடச்சி அது மேலே நல்லா தேங்காய் பூ தாராளமாக விட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி சர்க்கரை போட்டு சாப்பிடுவேன். ஆக்சுவலாக இது குட் ஃபார் ஹெல்த் இல்லை, நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது இடியாப்பம்.